இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி வந்தவனை நான் வெட்கப்படுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவப்பிள்ளை, இன்றைக்கு காலையில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம் அநேகருக்கு முன்பாக நின்றிருக்கிறோம். அவமானங்கள், நிந்தைகளையும் பரியாசங்கள் தான் கண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நின்றவன் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே எலியா கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் அவனை அழைத்தார். எனக்கு முன்பாக வந்து நில். அப்பொழுது எத்தனை சோதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் தேவன் கொடுக்கிற பலன் உனக்கு இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் யார் நிற்கிறார்களோ, தேவனுக்கு முன்பாக ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் எவன் நிற்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இவனுடைய சோர்வை கர்த்தர் மாற்றினார். அவனை அழைத்தார், வெளியே வா, வெளியே வந்து பார், என் மகிமையை பார், என் சிருஷ்டிப்பை பார், நான் உண்டாக்கின சகல காரியத்தையும் பார் என்று சொல்லி அவனை அழைத்தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய அழைப்பு கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. நாம் தேவ சமூகத்தில் நிற்க பழகுவோமானால் நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். இவன் ஒரு கெபிக்குள் இருந்து கர்த்தவனை அழைத்தார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கெபிக்குள்ளே இவன் நித்திரை பண்ணி கொண்டிருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் இவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நில். நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க நாம் ஆயத்தப்படுகிறோம்? நம்மில் அநேகர் இன்றைக்கு தேவ சமூகத்தை தேடுவதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்வான். தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். நம்ம அதை பார்க்க முடியும். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14, என் சமூகம் எனக்கு முன்னாக செல்லும் என்று சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்பாயானால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை நன்மையினால் நிறைப்பது மாத்திரமல்ல, என் சமூகம் உனக்கு முன்னாகவே செல்லும். தேவனுடைய சமூகம் ஒரு மனுஷனுக்கு முன்னாக செல்லுமானால் உலகத்தில் அவன் வெளியேறப்பட்ட மனுஷனாய் மாறுவான். ஏனென்றால் ஒருவனை புழுதியிலிருந்து உயர்த்தவும் குப்பையிலிருந்து உயர்த்தவும் என் தேவனுக்கு முடியும். இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையை நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுவோம். அவருக்கு முன்பாக நின்று பல மணி நேரங்கள் தேவனோடு உறவாடுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளை நாம் பார்த்தோம், தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது கலங்கிக் கொண்டிருக்கும் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அவருடைய சமூகம் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும். உன் ஜீவியத்தில் ஒரு வெற்றியின் பாதையில் நீ போகலாம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும். எழுந்து அதிகாலை எழுந்து தெய்வ சமூகத்தில் நின்று உன் தேவைகளை மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்காய் தேவனியுபவர் ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் உன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு என் சமூகத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகம் நம்மை விசேஷித்தவங்களாக மாற்றுகிறது. இந்த காலை வெள்ளை கர்த்தாவை உடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா, நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம் என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பாயானால் நீ கலங்க வேண்டாம், நீ சோர்வடைய வேண்டாம். ஏனென்றால் அவர் சமூகம் உன்னை நடத்தும், அவருடைய கிருபை உன்னை நடத்தும், மாறாத பிரசன்னம் உன்னை நடத்தும். தேவனுடைய கரத்தில் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் நின்று பழக கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்தில் உன்னை கொண்டு வந்து உன்னை நிறுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு கூட நாம் இந்த காலையை நாம் தொடங்குவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஒரு புது உற்சாகத்தோடு போக கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, அப்பா, நீர் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதிகாலையில் நின்று உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் வேலை ஸ்தலத்திலே, இருக்கிற இடத்துல, போகிற இடத்துல, பிஸ்னஸ்லே, எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்து புதிய கிருபைகள் வைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.